இந்த வீடியோவில் ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி ஊற வச்சுருந்தோம். இந்த ஊற வச்சிருந்த மாவை தேய்க்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி மாவை வந்து எடுத்துருக்கோம். சப்பாத்தி மாவை அடியில் போட்டு இந்த சப்பாத்தியை நல்லா மெலிசாக தேயுங்க. ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்க வேணாம். ரொம்பவும் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ஒட்டிக்கும் அந்த கட்டையோட. அதனால் கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ஏன்னா மெலிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா தான் சப்பாத்தி சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும். இப்போ நம்ம அந்த தேய்ச்ச சப்பாத்தியை சப்பாத்தி கல்லில் போட்டுக்கலாம். சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்தோடனே ஒரே சைடு அப்படியே வேக விடாதீங்க. ரெண்டு சைடும் அப்படி திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. அப்பதான் சப்பாத்தி உப்பி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இது பண்ணும்போது அந்த ஹீட் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த சப்பாத்தியில ஏர் கேப்னால அந்த சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்க. இப்போ அந்த சப்பாத்தி உப்புனதை பார்க்கலாம். பூரி மாதிரியே நல்லா சூப்பரா உப்பி வந்திருக்கு. இது மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கனால சப்பாத்தியை உடனே திருப்பி போடுங்க. ஏன்னா ஹீட் வந்து டக்குன்னு பரவிடும். இப்போ வாங்க, அருமையான பர்ஃபெக்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.